சிறகின் உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைய செய்தி அலசலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய செய்தித்தாளில் பல்வேறு செய்திகள் வந்திருக்கின்றது. சென்னை மதுபான பாரில் நடனமாடுவதில் ஏற்பட்ட தகராறில் இலங்கை இளம்பெண் கார் ஏற்றி கொலை, மாணவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்தது போலீஸ். கோயம்பேட்டில் ஒரு தனியார் மது விடுதி, அங்க மது அறிந்துட்டு நடனம் ஆடுறதுல 2 குரூப்புக்கு சண்டை வந்து 2 பேரும் தாக்கிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில போன பிறகு மீண்டும் அந்த சண்டை தொடர்ந்ததுல கார்ல வந்த பையங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்க, பைக்ல போன யான்சிங்கிற அந்த பொண்ணை வந்து அடிச்சு மோதினதுல தூக்கி தெரியப்பட்டு அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்க பின்னாடி பைக்ல போன இன்னொரு பொண்ணும் உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. இந்த போதை கலாச்சாரம் பாருங்க, எவ்வளவு பெரிய கொலைகள்ல இழுத்து கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் இலங்கையிலிருந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல தஞ்சம் புகுந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை இப்படி செஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னாக்க 19 வயசு, 20 வயசு, 17 வயசு, 18 வயசு மாணவர்கள். நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல. இதற்கு இடையில இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், பிரதமர் நரேந்திர மோடி சோழர் கால செப்பேடுகள் தமிழ் சமூகத்திற்கு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், தமிழ் சமூகத்துக்கு பெருமை. ஆனால் தமிழ் சமூகத்தை சார்ந்த எங்க வள்ளுவ பேராசனுக்கு நீங்கள் காவி உடை தரித்து பூநூலை மாட்டி விட்டு ஒரு வர்ணாசிரம தர்மவாதியாக மாற்றுவதற்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்றீங்கன்னு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே போலதான் நீங்கள் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும், அவர் இந்து மதத்தை சார்ந்தவர், அவர் வந்து RSSல பயிற்சி பெற்றவர் அப்படின்னு எல்லாம் நீங்க பெயிண்ட் அடிப்பீங்க, அதையும் நாங்க பார்க்கத்தான் இருக்கணும் அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள். முப்படை தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணி பொறுப்பேற்பு. இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். நீண்ட காலம் வந்து தென்னிந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கரியப்பான்னு ஒருத்தர் அப்ப வந்து தரைப்படை தளபதியாக இருந்தார். இப்பொழுது முப்படை தலைமை தளபதியாக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் வந்து பதவியேற்றிருக்கின்றார். அவருக்கு சிறகின் சார்பில் நமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டில் நிலையான அமைதி பெறுவதற்கு அவர் முன்னெடுக்க வேண்டிய பல்வேறு பொறுப்புகளும் கடமைகள் இருக்கின்றது. இன்னொரு செய்தியை வந்து ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, கட்டு இயக்கு சுரண்டு அப்படின்னு. அதுதான் என்னன்னா, அந்த நெடுஞ்சாலைகள்ல இருக்கின்ற சுங்கச்சாவடி தனியார் முதலாளிகளை வந்து கட்டுறான், அவன் தான் இயக்குறான், கடைசியில கால வரம்பட்டு நம்ம கிட்ட சுரண்டான். வெள்ளக்காரன் காலத்துல கூட ரோட்ல போறதுக்கு வரி வாங்கலைங்க. ஆனா ஜனநாயக நாட்டில் இந்த கொள்ளைக்காரர்களுடைய ஆட்சியில் சொந்த நாட்டு மக்களுக்கு ரோடு போட்டு கொடுப்பதற்கு கூட வக்கு இல்லை. ஆனா இவன் பூரா வந்து வாயை பிளந்துக்கிட்டு கையை கும்பிட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டு வர்றான். நம்மளும் அவங்களுக்கு கொண்டு போய் பதவியில உட்கார வைக்கணும். இந்த சுங்கச்சாவடிகளை வந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து அகற்றுவதற்கு எந்த முன்முயற்சியும் எந்த அரசும் எடுக்கல. காரணம் எல்லாம் எல்லாமே தனியார் மயம். அதிகாரத்தையும் நான் பாராளுமன்றத்தையும் அதே மாதிரி தனியார் மயத்துக்கு ஏலம் விட்டுறலாமேப்பா அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அதே போல வந்து கூடுதல் பேருந்துகள் இயக்க கோரி மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் மறியல். தென் மாவட்டங்களுக்கு மைய புள்ளியாக இருக்கிறது மதுரை. அந்த மாட்டுத்தாவணி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்துதான் எல்லா ஊருக்கும் பேருந்து போகுது. ஆனால் போதிய அளவில் பேருந்து இல்லை என்று மதுரை மாட்டுத்தாவணி மட்டும் இல்ல, நேற்று பஞ்சப்பூர்ல நடந்திருக்கின்றது, கோயம்பேடுல நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சராக இருக்கின்றவர்கள் பொறுப்பற்றத்தனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பள்ளி திறப்பதற்கான காலம் நெருங்கி விட்டது, இன்னும் 2 நாள் தான் இருக்கின்றது. எல்லாம் கோடை விடுமுறை திறந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வேலைக்கு வரணும், அதுக்காக பேருந்துக்கு தவம் இருந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கின்றவர்கள் இதை வந்து கூடுதலா மக்கள் கவனத்தை செலுத்தி கூடுதல் பேருந்துகளை விடணும் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அதனாலதான் போராடிட்டு இருக்கிறாங்க. அதை நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாரும் கண்டிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதல்வராக பொறுப்பேற்று இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்து நன்றி சொல்ல வர்றாரு. கிட்டத்தட்ட திருச்சி மண்டலத்துல 6 சட்டமன்ற தொகுதியில தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்று இருக்கின்றது. அது ஒரு மண்டபத்துக்குள்ளேயோ ஒரு மைதானத்துக்குள்ளேயோ ஒரு 5000 பேரை மட்டும் சந்திச்சு அவர் நன்றி செலுத்துறதுக்காக வர்றாருன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்து நாங்க வெற்றி பெற வைத்திருக்கின்றோமே, எல்லா மக்களையும் வாகனத்துல வந்து நன்றி தெரிவிக்கிறது தானே முறை. இப்படி ஒரு 5000 பேரை மட்டும் அனுமதி கொடுத்து ஒரு மைதானத்துக்குள்ள அடைச்சு நன்றி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போனா அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம இன்றைக்கு திருச்சியே அல்லோகலப்பட போகுது. ஏன்னா அணில் குஞ்சுகள் இங்க இருந்து அங்கதாகும், அங்க இருந்து இங்கதாகும்,
என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. புதுகையில் இட வசதி இல்லாமல் தவிக்கும் அரசு பெண்கள் பள்ளி. புதுக்கோட்டையில மட்டுமா, தமிழ்நாடு முழுவதும் இந்த சிக்கல் இருக்கின்றது. ஏன்னா அரசு பள்ளி பாத்தீங்கன்னா எந்த விரிவாக்கமும் செய்யப்படல. இந்த புதுக்கோட்டை சந்தப்பேட்டையில இருக்கின்ற அரசு பெண்கள் பள்ளியில பாத்தீங்கன்னா 4 கழிப்பறை தாங்க இருக்குது. 600 பேர் பிள்ளைங்க படிக்கிறாங்க. 600 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல 4 கழிப்பறை மட்டும் எப்படி இருக்கும்? இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்காங்கள, இத்தனை எம்எல்ஏக்களுக்கும் 234 எம்எல்ஏக்களுக்கும் முதலமைச்சருக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு கழிப்பறையை மட்டும் பயன்படுத்துங்கன்னாக்க பண்ண முடியுமா? அது மாதிரி ஆட்சியாளருக்கு யோசிக்க வேண்டாம். அதனால அங்க பெம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்க, பெற்றோர்கள், மாணவர்கள் கொந்தளிப்போடு அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளியுடைய தரம் சரியில்லை. உள்கட்டமைப்பு இல்லை, கட்டடங்கள் இடிந்து விழுகின்ற நிலையில் இருக்கின்றது, போதிய வசதி இல்லை, சோதனை கூடங்கள் இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில இப்படி எல்லாம் இருக்கிறது சரியா என்று பத்திரிகையாளர்கள் கேட்கின்றாங்க. மனோரா கடற்கரையில் 3 டன் குப்பைகள் அகற்றம். பாருங்க, நாடே குப்பையா தான் இருக்கு. இதுல சுற்றுலா தலத்துல மட்டும்தான் குப்பையா இருக்கா? மொத்த நாடுமே குப்பையா தான் இருக்குது அப்படின்னு மக்கள் வருத்தப்படுறாங்க. திருச்சி அரசு மருத்துவமனையில் காது சிகிச்சைக்கு சேர்ந்த பெண் உயிரிழப்பு, உறவினர்கள் போராட்டம். கடந்த வாரம் தான் செவிலியர் கல்லூரியில் படிக்கின்ற ஒரு மாணவி இதே மாதிரியான சிகிச்சைக்கு போய் தவறான சிகிச்சையால் உயிர் இழந்ததாக அந்த பெற்றோர்கள் போராடினாங்க. அதை பார்த்தோம். அதே போல இன்னொரு மரணம் ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த டாக்டர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. என்னதான் நாட்டில் நடக்குது நமக்கு ஒன்றும் புரியவில்லை. கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் சாலை விபத்து நேற்று தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் நமக்கு வருத்தம் அளிக்கின்ற வகையில் பல்வேறு உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றது. இது என்றைக்குதான் இதெல்லாம் முற்று பெற போகின்றதோ? இந்த வாகனத்தை எல்லாம் கட்டுப்பாடு பண்ணி நிறைய குறைக்கணும். வீட்டுக்கு 3 வாகனம் 4 வாகனம்னு இருக்குது. அப்படி இருந்தா அப்புறம் என்ன செய்யும்? கட்டற்ற வாகன போக்குவரத்து, கட்டற்ற வேகம், சாலை விதிகளை மதிக்கிறது இல்லை. இந்த நிலையில்தான் திருச்சியில் கடத்தப்பட்ட 6 மாத பெண் குழந்தை மீட்பு. பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துல ஒரு குழந்தைய கடத்திட்டாங்க. அப்ப நம்ம என்ன, பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அந்த நிலையில தான் நாட்டோட பாதுகாப்பு இருக்கின்றது. மேக்கத்தாட்டு பகுதியை முற்றுகையிட முயற்சி. தமிழக விவசாயிகள் ஓசூரில் தடுத்து நிறுத்தம். ஆமா, நேற்று தஞ்சாவூர்ல இருந்து ராஜராஜ சோழன் சிலையிலிருந்து உறுதிமொழி ஏற்று போனாங்க. அவங்கள ஓசூர்லயே தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் எப்படி நமக்கு உரிமை கிடைக்கும் காவிரியில அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. இளைஞரை சுட்டு பிடித்த போலீசார். அதாவது இந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நொட்டூர்னு ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு பெரிய ஒரு சம்பவம் இங்க நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. ஒரு திருமண வீட்டுக்குள்ள புகுந்து ஜாதி வெறியோட அருவாள்ல வெட்டி ஏகப்பட்ட பேரை காயப்படுத்தினாங்க. அதுல ஒரு குற்றவாளியைத்தான் போலீசார் சுட்டு பிடித்திருப்பதாக செய்தி போட்டிருக்காங்க. திருச்செங்கோடு கோயில் தேரோட்டத்தில் தேர் சக்கரத்தில் சிக்கிய இளைஞர் உயிரிழப்பு. பாவம், ஹர்ஷவர்தன் ஒரு இளைஞர் தேர் சக்கரத்துல சிக்கி மாட்டி உயிரிழந்துட்டாரு. ரொம்ப வருத்தமான செய்தியாகத்தான் இருக்கின்றது. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டுவோம், அப்படி அதே மாதிரி திருவள்ளுவரை களங்கப்படுத்த வேண்டாம், எல்லாம் இதெல்லாமே ஒரே செய்தி தான். ஏன்னா ஆளுநர் அர்லேக்கர் திருவள்ளுவர் ஒரு சனாதனவாதி அப்படின்னு காவி துண்டை போத்தி விட்டு ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டுல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. RSS பிஜேபி என்பதே கலவரத்திலே வளர்ந்த கட்சி. தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் கலவரத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில மேக்கத்தாற்றில் அணை கட்டினால் உபரி நீருக்கு ஆபத்து. இது தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனைங்க. 22 மாவட்டங்களுக்கு குடிநீராகவும் 17 மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்காகவும் அடிப்படையாக இருப்பது காவிரி. அந்த காவிரியின் குறுக்கே மேக்கத்தாற்றில் அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகா அடம்பிடித்து அதற்கான எல்லா வேலையும் செய்து வருகின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக கர்நாடக அரசும் சரி, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற எந்த கட்சியா இருந்தாலும் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டே இருக்கின்றது. நம்ம இந்தியாவில தான் இருக்கின்றோமா, இல்ல கர்நாடகா தனி நாடா இருக்குதா அப்படின்னு குழப்பமா இருக்கின்றது. ஏன்னா நடுவர் மன்றம் நமக்கு கொடுத்த இடைக்கால தீர்ப்பை 205 டிஎம்சி தண்ணீரை அவன் தரல. அதுக்கப்புறம் நடுவர் மன்ற தீர்ப்புல இருந்து அடுத்த கட்ட தீர்ப்பாக 197 டிஎம்சின்னாங்க தராம 177 டிஎம்சி அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதையும் நமக்கு கொடுக்கறது இல்லை. இப்ப எதுவுமே தராம போராடி தான் வாங்கி கொண்டு இருக்கின்ற நிலையில் மேக்கத்தாட்டுல அவன் கட்டுனான்னா மொத்தமும் போச்சு அப்படிங்கிறது தான் சூழ்நிலை. பெட்ரோல் டீசல் ஏற்றுமதி மீதான மிக லாப தடுப்பு வரி குறைப்பு கொடுத்து ரொம்ப குறைச்சு கிழிச்சு விட்டுதான் மறுவேலை வைப்பாங்க. ஐஏகேபிஎல் எல்லாம் டுபாக்குருங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்கின்றார்கள். பிரதமர் ஸ்வநிதி திட்டம்
சாலையோர வியாபாரிகளுக்கு ரூபாய் 17,500 கோடி கடன் அளிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாலையோர வியாபாரிகளுக்கு இவ்வளவு ஆயிரம் கடன் கொடுத்துருக்காங்களா? போய் கேட்டாதான் உண்மை என்னன்னு தெரியும். அரசாங்க வங்கியில போய் கடன் வாங்குறதுக்குள்ள தன் உயிரே போயிருது. அந்த அளவிற்கு விதிமுறைகளை வைத்துக்கொண்டு கடன் கொடுக்குறேன்னு ஊரை ஏமாத்திட்டு செய்யறாங்க. மக்களும் அதை நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல், 4 பேர் கைது. கல்யாண் பானர்ஜி எம்பி மீதும் தாக்குதல். ஆமா, இவங்க 2 பேருமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க. பாஜகவின் தூண்டுதலின் பேரில் தொடர்ச்சியாக அங்கே தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே மாதிரிதான் திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபியை தாக்குனாங்க. இதே மாதிரிதான் திரிணாமுல் காங்கிரஸ் சிபிஎம் தாக்குனாங்க. அங்கே கலவரம் என்பது, வன்முறை என்பது மேற்கு வங்கத்தில் இயல்பான ஒன்றாக மாறி போய் நின்று கொண்டிருக்கின்றது. மணிப்பூரில் களமிறங்கும் கோப்ரா கமாண்டோக்கள், மத்திய அரசு அதிரடி. அதாவது இந்த கோப்ராங்கிறது ஒரு சிறப்பு, ஒரு படையணி. இது என்ன கூத்து அப்படின்னா, அங்கே குக்கி மக்களுக்கும் மைத்தி மக்களுக்கும் தொடர்ச்சியா சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே சண்டையை திட்டமிட்டு மோத விடுவது என்பது மத்திய அரசுடைய உளவுத்துறை தான் அப்படின்னு இங்க பேசிக்கிறாங்க. ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள் தொடர்ச்சியா தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் ஆயுதம் தாங்கி போராடுறான். அதை மக்களை மடைமாற்றுவதற்காக, மக்களுக்குள்ளேயே, சொந்த மக்களுக்குள்ளேயே, மண்ணின் மைந்தர்களுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய திசையை வேறு நோக்கி திருப்புவதற்காக இப்படியெல்லாம் நடக்குது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். லெபனானின் முக்கிய கோட்டையாக கைப்பற்றியது இஸ்ரேல். 26 ஆண்டுகளில் முதல் முறையாக அதிக தொலைவு ஊடுருவல். அதாவது அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டன்ல லெபனானோடு இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இது லெபனானுடைய ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கின்றது. இப்படிதான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை, லெபனான இப்படி சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளையும் கபலீகரம் பண்ணி எந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு மக்கள் கேட்கின்றார்கள். ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள மிகப்பெரிய அணுமின் நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல், உக்ரைன் மீது குற்றச்சாட்டு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்வது காதில் கேட்கின்றது. இப்படி பல்வேறு செய்திகள் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்று இருக்கின்றது. அடுத்த செய்தி அலசலில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.